ஷேய் எல்லாம் கேட்டுக்கோடா. அரசியல்வாதி பூரா பேரும் கேட்டுக்கோடா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லாம் கேட்டுக்கோ. சாதுக்கள் வச்சு சாமியார்கள் வச்சு அரசியல்வாதி விளையாட்டை விளையாண்டு கணக்கு முடிச்சிட்டார். இன்னைக்கு பையன் ஐயா மகன் நந்தி போடுதாண்டா கணக்கு. 4 திசையும் பஞ்சாச்சாரத்தை ஊதி விட்டுருவான் ஐயா மகன் ஊதி விட்டோடனே அந்த சாதுக்கள் உள்ள நாக்கில் வர்ற வாக்குகளை அழிஞ்சு போகும். இன்னையோட க்ளோஸ். திருவண்ணாமலையில் இருக்கிற சாதுக்கள் ஒரு 13 பேர் உட்கார்ந்துருக்கான். அவன் தான் இப்போ நீதிமன்ற கோர்ட்டுக்கு சாபம் விட போகிறான். நீதிமன்ற கோர்ட்டுக்கு அவன் தான் சாபத்தை விட போகிறான். அவன் தான் விடணும். இப்போ சாதுக்களை வச்சு அடிப்பார், சாதுக்களை விட்டுருவார் கணக்கை. நாக்கால மானிட பிறவி சாதுக்களை வச்சு நாக்கால விடுவார். டெல்லி 7 சாதுக்கள் இன்னைக்கோட முடிஞ்சு வச்சு, கணக்கு முடிஞ்சு வச்சு. பஞ்சாச்சாரத்தை ஊதி விட்டாச்சுன்னா கணக்கு முடிஞ்சு வச்சு. அவனுடைய நாக்கு உலரும் தளரும், அதோட வேற பிடுங்கிடுவார். நாக்கில் இருக்கிற சாதுக்கள் உள்ள கணக்கை நாக்கில் பிடுங்குதார் கடவுள். கால் சத்தியம். சிவன் குடும்பம், ஈஸ்வரன் குடும்பம், பார்வதி பரமசிவன் குடும்பம் பூமியில் உட்கார்ந்தது கண்ணு தெரியலையாடா? தெரியலை. தெரியாத அளவுக்கு இந்த விளையாட்டு. இப்போ கைலாசத்தில் தீ அக்கினி எரிய எரிய உலக நாடே உட்கார்ந்த இடத்துல அந்த அக்கினியை எரிப்பார். 3வது கண் நெற்றி கண்ணால் மானிட பிறவி அழியக்கூடிய நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆடு மாடு கோழி பறவைகள் எல்லாமே காப்பாற்றுவார். புழு பூச்சி வரை காப்பாற்றுவார். மானிட பிறவி மட்டும் ஆணும் பெண்ணுமாக தீயில கறி சாவான். புரியுதா? சாவத்தை அந்த சாதுக்கள் உள்ள சாவத்தை இப்போ நாக்கால் விட போகிறார். உன்னுடைய நாக்கில் நீயே விழு. மானிட பிறவி அரசியல்வாதியை சாதுக்கள் 10,000 கோடி பூமி அழித்தவன், விவசாயத்தை அழித்தவன் நாக்கால் சாதுக்களை விட போகிறார். சாதுக்களை வச்சு உடையில அப்படியே அரசியல்வாதி எல்லாமே இந்த செம்மத்தில் எங்கே தூக்கி போடணும், எங்கே கொண்டு போகணும், எல்லாம் அரெஸ்ட்டு வாரண்டு தான் வரும். கால் சத்தியம். திருவண்ணாமலையில் இருக்கிற 13 சாதுக்கள், 13க்கு 13 கணக்கு, 13வது கோட்டீஸ்வர், 13 ஜோதிர்லிங்கம், அமர்நாத் டு ராமேஸ்வரம் வரைக்கும் 12 ஜோதிர்லிங்கம், 13 கைலாசத்தில் குடும்பத்தில் உட்கார்ந்து சுத்தமாக தூயமாக உட்கார்ந்து கணக்கெடுக்கார். கண்ணு தெரியலையாடா? அரசியல்வாதி தெற்கு பாளையம் ராஜபாளையம் மாற்றி பூரா தமிழ்நாட்டுக்காரன் பூரா குழல் ஊதான். மைக்கை பிடிச்சி ஊதாதாடா? உனக்கு கண்ணு தெரியலையா? அரசியல்வாதி இந்த மாதிரி ஐயா உட்கார்ந்துருக்கார். கண்ணு உனக்கு கொடுக்கல. என்னடா வர்றவன் பூரா எதிர்த்து மைக்கை பிடிச்சி வாசிக்க. இப்போ சாதுக்கள் நாக்கால் விட போகிறார். அம்புட்டு அரசியல்வாதி குடும்பமே வேரோடு அழிஞ்சு போகும். கால் சத்தியம்.